இங்க நான் சொல்றதுதான் சட்டம். கிராமத்தையே மிரட்டும் தனி நபர், கட்டளைக்காக காத்து கிடக்கும் இளைஞர்கள். யார் இந்த சந்துக்கடை சபரி? போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் திக் திக். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்துள்ளது போளையம்பள்ளி. இந்த கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த குடிமகன்கள் மது அருந்துவதற்கு அருகில் மதுபான கடைகள் இல்லை என சொல்லப்படுகிறது. இதனால் போளையம்பள்ளி கிராமத்து சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மதுப்பிரியர்கள் கம்பைநல்லூர் வரை சென்று அங்கு உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்தி வந்துள்ளனர். இந்த தூர இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சபரி என்ற இளைஞர் அரசு மதுபான கடைகளில் மொத்தமாக மது பாட்டில்களை கொள்முதல் செய்து வீட்டில் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இதனால் மதுப்பிரியர்கள் பலரும் தொலைவில் உள்ள அரசு மதுபான கடைக்கு செல்லாமல் சட்டவிரோதமாக வீட்டில் மது விற்று வரும் சபரியிடம் மது பாட்டில்களை வாங்கி வந்துள்ளனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் சபரி பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமென்றாலும் வயது பேதமின்றி மது பாட்டில்களை விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் மது பாட்டில் விற்பனைக்கு சபரி வந்த பிறகுதான் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் பலர் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இது குறித்து போளையம்பள்ளி கிராமத்தினர் பலமுறை கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சட்டவிரோத மது விற்பனைக்கு முடிவு கட்ட நினைத்த கிராமத்தினர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வரும் சபரி மீது நடவடிக்கை எடுக்க கூறி அணி திரண்டு கம்பைநல்லூர் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அப்போது சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வரும் சபரி சில இளைஞர்களுக்கு மது பாட்டில்களை கொடுத்து புகார் அளிக்க சென்ற கிராமத்தினரை காவல் நிலையத்தில் வைத்தே மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வரும் சபரியை கைது செய்ய வலியுறுத்தினர். இதனால் காரிமங்கலம் பிரதான சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே போராட்டம் நடத்திய கிராமத்தினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வரும் சபரி மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பின்னர் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் காரிமங்கலம் பிரதான சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. தருமபுரி அருகே மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வரும் நபரை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு கிராமமே சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.